ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த எபிசோட் 10 தான் வரும். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் மறந்துடாம தெரிவிங்க. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ அடமாண்டியம் கிறிஸ்டல் வாங்கணும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்கச்சக்கமான பாயிண்ட்டை கொடுத்துப்பாங்க. அந்த பாயிண்ட் இருந்தாலும் தான் ஒன்னால இந்த அடமாண்டியம் கிறிஸ்டல் வாங்க முடியும் தெரியல. நம்ம ஹீரோக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. அதனால இந்த அடமாண்டியம் கிறிஸ்டல் அப்படின்னா அவனும் வாங்கியிருப்பேன். ஓகே, இது அந்த பெருசிட்ட போய் ஒரு நாள் யாரும் கொடுக்கணும். அந்த பெருசு அப்போ தான் நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை செஞ்சு கொடுப்பான்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை இவனு ரெடி பண்ணிருக்கான்னு நினைப்பேன். இந்த 11th ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ மாக்கே அவனும் ஒரு பாப்புலரான ஆளாக இருந்திருப்பேன். அவன் 10th ஃப்ளோர்லேருந்து டேரெக்டாக இடத்துக்கு வந்திருப்பேன். அவனை பற்றி நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பேன். அவன் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவனாக இருப்பேன். அவன் வந்து டீம் பியில் இருந்திருப்பேன். அந்த டீம் பிக்காரங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டையும் அடிச்சுருப்பாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்கக்கூடிய டஞ்சன் மான்ஸ்டர் அடிக்க தான் இருப்பாங்க. அந்த பவர்ஃபுல்லான நம்ம கேப்டன் கூப்பிடலாம். அவனோட டீம்மேட்ஸோட இந்த டஞ்சன் அடிக்கானே தான் இருப்பேன். நம்ம ஹீரோவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருப்பேன். அவன் தான் அப்போ இருக்கிறது ஹை லெவலில் இருப்பேன். 1ஆம் ஃப்ளோர்லேருந்து 10ஆம் ஃப்ளோர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பட்டை கிளப்பிட்டு இருப்பேன். அவனை நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லி இவனோட டீம்மேட் எல்லாமே ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே இருக்கவனும் நம்மளும் அவனை பார்த்தே அவன் முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி அந்த டஞ்சன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு அவனோட டிவைன் ஃப்ளேம் அந்த இடத்துல தான் இருக்கும். அவரோட எஃபெக்ட் மட்டும் இருக்கும். இவங்களுக்கு யாரா அந்த இடத்துக்கு வந்து சொல்லி சாக்க இருப்பாங்க. எல்லாமே அதாட்டாதுங்களா, நான் போய் பார்த்துட்டேன்னு சொல்லி இவன் மட்டும் தனியாக போயிருப்பேன். அந்த கேப்டன் உள்ளே போய் செக் பண்ணா எக்கச்சக்கமான டஞ்சன் மாஸ்டர் எல்லாமே செத்து போய் இருந்தோம். அங்கே இந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் ஒரே வெட்டில் வெட்டின மாதிரி தடைகள் எல்லாமே இருக்கும். இந்த அளவுக்கு யாரா பவர்ஃபுல்லு? ஒருவேளை ரேங்கராக வந்திருக்குமோ? ரேங்கர் தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய மான்ஸ்டரை ஒரு வெட்டில் வெட்டுவாங்க. அவன் மாதிரி தான் இருப்பாங்க. பாஸ் மான்ஸ்டரே ஒரு வெட்டில் வெட்டியிருக்கானே, யாருப்பா வேணும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் சாக்காஞ்சிருப்பேன். ஏன்டா உனக்கு பில்லை போட்டா நீ ஏன்டா ஹீரோவோட டம்மி பீஸாக போக மாதிரி இருந்துச்சு. நம்ம ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாஸ்டரும் இருந்துப்பேன். இந்த டஞ்சனை அவன் தான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிப்பேன். இது வெறும் ட்ரெயின் மாதிரி தான். இனிமேல் தான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான டெஸ்ட்டே ஆரம்பிக்க போகிறாங்க. இவன் இந்த பவரை பற்றி சாக்க இருப்பேன். யாரா அந்த பவர்ஃபுல்லானு சொல்லி ஒருவேளை ரேங்கராக இருக்கும்போது தான் எனக்கு சந்தேகம் பண்ணுவேன். ஆனால் ரேங்கரில் அந்த லோவர் ஃப்ளோருக்கு வரக்கூடாது. வந்தாங்கன்னா எனக்கு நிறைய பெனால்ட்டிலாம் இருக்குது. இவனுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இப்போ தான் நம்ம ஹீரோ இந்த பாஸ் மாஸ்டர் ஆச்சுன்னு இவனுக்கு ஒரு த்ரெட் மாதிரி கிடச்சிருக்கோம். அந்த த்ரெட் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைக்கும். அது கூட இவரோட டிவைன் ஃப்ளேம் இருக்குல்ல, அது ஓரளவு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஓகே, இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனட் எல்லாத்தையும் பயமுறுத்தலாம். இந்த ஆப்போனட்டோட பயம் எல்லாத்தையும் தூண்டி விடும். அந்தளவுக்கு இந்த டிவைன் ஃப்ளேமுக்கு நிறையா பவர் தான் வந்திருக்கும். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான டெஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இவனோட டீம்மேட் எல்லாமே இவனை பார்க்க கண்டி வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அவங்கள பற்றி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. நான் தான் உங்கள் டீம்னு சொல்லி அங்கே இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த டீம் சேரெல்லாம் சுத்தமாக முடிச்சுக்காரு. அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டுருப்பேன். அதுக்குள்ளப்பா அடுத்து ஒரு மெயினான டெஸ்ட் நடக்க போகுது. அந்த டெஸ்ட்டுக்கு நீயும் கோஆப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி வீடு கேட்பாங்க. இதை கேட்காம இருந்தால் கூட அவனே வந்துருப்பேன். ஆனால் அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. உங்கள் உயிர் முக்கியம் நினச்சிங்கன்னா அந்த டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இதே ஃப்ளோரில் கடைசி வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை வம்புக்குன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உயிரை மறந்துங்க. நீங்கள் இந்த இடத்துல செத்து போயிருங்க. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஒழுங்கு முறையாக இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாமல் கிளம்புங்கடான்னு சொல்லியிருப்பேன். ஏப்போ அப்படி சொல்கிறேன், நீ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கேட்டால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், உங்களை தான் பார்ட்டிசிபேட் பண்ணான்னு சொன்னேன். அந்த இடத்துல நீ பார்ட்டிசிபேட் பண்ணா உயிரோட இருக்கவே மாட்டீங்க. அதனால கிவ் அப் பண்ணிங்கன்னு சொல்லி அவரு கிளம்பிருப்பேன். இப்போ என்ன கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாமே சாக்காயிருப்பாங்க. அவள் வேறு அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதை கேட்க பாதி பேர் வேணாப்பா அவருக்கு உயிர் தான் முக்கியம்னு கலந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ என்னடா அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி இங்கே இருக்க இன்னொரு டீம்மேட் தான் ரொம்ப நம்ம ஹீரோ கட்டுப்பாக பயத்தோட சாக்கா பார்த்துருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோட லிஸ்ட் இருக்குல்ல, அது இங்கே இருக்க இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்திருக்கும். அவன் தான் இந்த 11th ஃப்ளோரோட மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருப்பேன். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பல, அது சும்மா லாக்கியாக தான் இருந்திருக்கும். இந்த ஸ்டோர் வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய லாக்கி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மெயினான அட்மினிஸ்ட்ரேட்டர் இவன் தான் இந்த 11th ஃபுல்லாக டெஸ்ட் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணவனா இருந்திருப்பேன். இவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். என்னடான்னு சொல்லி இவனும் செக் பண்ணி பார்க்குறதா அந்த நோட்டிஃபிகேஷன் ஜூஸ் இருக்காங்க அவனோட ஒய்ஃப்ட்டு வந்திருக்கும். அவரோட பேர் ஹீரா. அந்த ஹீராவும் இவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கல, அவனை போட்டுத்தலை சொல்லி மேலிடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்கும். அவன் ரொம்ப டேலண்டான பேர், இருந்தாலும் சாக போகிறான்னு சொல்லி அவனை போட்டுத்தலை கண்டி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெடியாக இருந்திருப்பாரு. வர வழியில் இன்னொரு மெசேஜ் வந்திருக்கும். அது என்ன மெசேஜ் நம்ம காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ தூரத்தில் டார்க் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் எல்லா பிளேஸ்லும் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸும் வந்திருப்பாங்க. ஆனால் அதில் பாதி பேர் வராமல் இருந்திருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோட டீமில் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் டீம் பியில் மட்டும் மொத்தம் 200 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 200 பேருமே அந்த பாப்புலான ஒரு கேப்டன் இருப்பாங்க. அவனை நம்பி தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் யாருமே கூட வராதிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 10 பேர் கலந்துருப்பாங்க. எல்லாரும் வேறு பயமுறுத்திருப்பேன். இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கல, அவரும் வந்திருப்பாரு. இந்த டெஸ்ட் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பொருளை கலெக்ட் பண்ணோம், என்ன பொருள் தானே யோசிச்சுக்கிங்க. இந்த பொருள் தான் சொல்லி ஒரு ஃப்ளாகை காட்டியிருப்பாரு. இந்த ஃப்ளாகை தான் அவங்க கலெக்ட் பண்ணி ஆகணும். ஃப்ளாகை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இவங்க ஒரு ஃப்ளாக்காக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. 2 ஃப்ளாகை கலெக்ட் பண்ணாங்கன்னா அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக்லேயே நம்பர் காட்டும் எத்தனை ஃப்ளாக் இவங்க கலெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இது மாதிரி நிறைய மாஸ்டர் கூட சண்டை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு ட்ரையல் ஃபீல்டாக வச்சுக்கலாமே சொல்லி இந்த டெஸ்ட்டை அதை தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல எக்கச்சக்கமான மாஸ்டர் இருக்கும். அந்த மாஸ்டர் அடிக்கிறது மூலமா இவங்களுக்கு இந்த ஃப்ளாக் கிடைக்கும். இந்த ஃப்ளாகை நீங்கள் கலெக்ட் பண்ணி உங்களோட டீம் மெம்பர்ஸ்லேயே ஒரு கிங்கை வந்து சூஸ் பண்ணலாம். அந்த கிங்கிட்ட அந்த ஃப்ளாகை கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் டபுள் ஆகும். அதை அந்த கிங்கை வச்சிருக்க வரைக்கும்
உங்களோட டீம் மெம்பர்ஸோட பாயிண்ட் எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் ஆகும், 2 மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அந்த கிங் இருக்கால அவரை போட்டு தந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்க 50 பாயிண்ட்டுமே போகிறோம். உங்கள் டீம்மேட்ஸ் ஒருத்தண்ட கூட பாயிண்ட் இருக்காது. நீங்கள் கிங்கு செத்துட்டான்னு சொல்லி கவலைப்படாதுன்னா நீங்கள் கிங்கு செத்தாலும் நீங்கள் ஃப்ளாகை கலெக்ட் பண்ணலாம், வேறு ஒரு கிங்கை கூட சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே அவர் சொல்லிப்பார். ஸ்ட்ராங்கான கிங்கை சூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராங்கான கிங்கை சூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இங்கே இவங்களுக்கான டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இது 24 ஹவர்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்கள்ட்ட எத்தனை ஃப்ளாக் இருக்குன்னு சொல்லி அவையில் எண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் இவங்க கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் எல்லாமே பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி கிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிங்கிட்ட எல்லா ஃப்ளாகையும் கொடுக்கணும். அந்த ஃப்ளாக் கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே டபுள் ஆகும், டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டு கிடைக்கும். நம்ம டீமில் யாருப்பா கிங்குன்னு பார்த்துக்கல, இங்கே ஒரு பயந்தாங்க இருந்திருப்பேன், அவன் தான் கிங்காக இருந்திருப்பேன். அவன் எப்போ பாரு ஹீரோவாக தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். ஹீரோட்ட பவர் இருக்குன்னு அவன் நல்லா நோட் பண்ணியிருப்பேன். ஹீரோவை பற்றி தெரிஞ்சிருக்கோம், பல வரலாறுகள்லாம் அவனுக்கு பார்த்துப்பேன், பழைய சம்பவங்கள் எல்லாத்தையும். நம்ம ஹீரோ டவுனை எங்கேப்பா போகிறேன்னு இருப்பேன், என்கிட்ட உதவி கேட்கறதுக்கு பதிலாக எங்கடா போகிறேன்னு கேட்குறேன்னா எப்படி உதவி கேட்குறதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்டெரக்டாக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை நான் ப்ரொடக்ட் பண்ணேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த இடத்துல இரு, எந்த இடத்த விட்டு நகர்ந்தாமல் அப்படியே அதே இடத்துல குத்துக்கலாட்டாக உட்காந்துங்க, மித்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டன் இருக்கல அவனும் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். இப்போ தான் இவனுக்கு உதவி பண்ணுறக்காண்டி அங்கே ஒரு ஏஞ்சல் வந்துருப்பா, அவள்கிட்ட நிறைய ஹீலிங் பவர்லாம் இருக்கும். இவன் பதட்டமாக இருக்கிறத அவளும் நோட் பண்ணிப்பா. என்னப்பா பயந்துக்கிட்டு இருக்கியா, என்னதான் ஹீரோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவனை எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் அவனை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ அது மூலயமா அவனை ஈஸியாக எடுத்துலான்னு சொல்லி இவனுக்கு பேக்கப்பாக அந்த பொண்ணு இருந்திருப்பா. இவனும் நம்ம ஹீரோ அடிக்கணும், அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளாக் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் முடிவு பண்ணிப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோட பவர் இவங்க எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க. அது கூட இங்கே இருக்கிற கேப்டன் அவன் எந்த விஷயத்தை ஒரு வாட்டி பார்த்தாலும் அவனுக்கு அப்படியே மைண்டில் ஸ்டோராக நிற்கும். அவன் இந்த இடத்துல ஒருத்தனை பார்த்துருப்பேன், அதான் அந்த பயதாகுலி. அவன் உடம்புல ஏதாவது லைட்டிங் வர மாதிரி இருக்கும். கிங்கை சூஸ் பண்ண என்ன அப்படி தான் வந்திருக்கும். இவங்க என்னமே கிங்கை சூஸ் பண்ணல அவளுக்கு. அங்கே இருக்க அந்த பயந்தாங்குழியும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பேன், ஹீரோ வருவானான்னு சொல்லி. இங்கே இவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம போய் பக்கத்து டீமில் இருக்க ஃப்ளாக் எல்லாத்தையும் ஆட்டே போட்டோம்னா நம்மளோட ஃப்ளாக் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, நம்ம ஃப்ளாக் ஆட்டே போடுற மட்டும் தான் ஒரே வழி சொல்லி இந்த இடத்துல ஃப்ளாக் ஆட்டே போடலாம், ஃப்ளாகை வச்சிருக்கணும், போட்டு தரலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், நோ ரூல்ஸ், ஒன்லி ஃப்ளாகை கலெக்ட் பண்ணணும், அதான் ரூல்ஸாகவே இருக்கும். நம்ம ஹீரோ இன்னுமே இன்னும் வராமல் இருப்பேன், எங்கே வராமல் இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கல. இவங்க இருக்க இடத்துல அது எனிமி டீம் வந்துருப்பாங்க, எனிமி டீம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இவங்களை சுற்று போட்டுருப்பாங்க. இவங்க இருக்க ஃப்ளாக் ஆட்டே போகலான்னு ட்ரீட் பண்ணிப்பாங்க. கூடவே கிங்கை போட்டு தட்டா எல்லாமே முடிஞ்சிடும். இவங்களோட டீம்கிட்ட இருக்க மொத்த பாயிண்ட்மே நமக்கு கிடச்சிடும், மொத்த ஃப்ளாகுமே நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க வேறு ஆள் தான் சூஸ் பண்ணியானா அதுக்கு இவங்க உயிரோடு இருக்குங்கன்னு சொல்லி இங்கே இருக்க மொத்த இதையும் பொறுத்ததுக்கான இவங்க வந்துருப்பாங்க. அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இங்கே அந்த பயந்தா உங்களுக்கு கேட்கல, அவன் தெரிச்சுலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா இவங்க கூட தான் அவனால் சமாளிக்க முடியாது. அவன் பயந்து ஓடல, அவனை போட்டதில் கண்டி எடுத்து வந்திருப்பேன். அவ்வளோதான் சோழி முடிய போன்னு பார்க்கல. நம்ம ஹீரோ கரெக்டாக இருப்பேன். உன்னை என்னடா சொன்னேன், ஒரே இடத்துல இருக்க சொன்னால் எதுக்கிட்ட நான் இங்கே வந்து நான் அவனும் கேட்டுருப்பேன். ஏன்டா அவன் உயிர் போகிற நிலைமை இருக்கேன், அப்புறம் ஓடாமல் என்ன பண்ணுவேன். இப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்து அவன் சாக்காயிருப்பாங்க. நம்ம ஹீரோட அருமை பெருமைலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இவன் என்ன தான் பவர்ஃபுல்லாக இருந்தமே நம்ம அவன் அடிக்கலாம்னு சொல்லி சில பயில நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுத்து பார்க்குறேன், இவங்க சொன்னாலாம் திருந்த மாட்டாங்க, போட்டு தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் போட்டவங்க எல்லாத்தையும் போட்டு தெளிப்பேன். இதுக்கு மேலே அவங்க எல்லாம் போட்டு தள்ளி வேஸ்ட்னு சொல்லி நம்ம ஹீரோ டீலிங் போகிறேன். உயிரோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃப்ளாக்லாம் கொடுத்துங்கடா கண்ணுங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் பயந்து போய் ஃப்ளாக் விட்டுருப்பாங்க. உயிர் தான் முக்கியம், இந்த ஃப்ளாக்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி உயிருக்கு பயந்து எல்லா ஃப்ளாகையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட நிறைய ஃப்ளாக் இருந்திருக்கும். இவன் இதை கிங்கிட்ட கொடுத்தானா இந்த ஃப்ளாக் எல்லாமே டபுள் ஆகும். இவனும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பேன். அங்கே ஆப்போனட் நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, சரி ஒரு நிமிஷம் பொறுமையாரு, நம்ம டீம் பஸ் எல்லாமே தனித்தனியாக பேருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ளாக் யாரும் திட்டாமல் இருக்க வரைக்கும் சந்தோஷம் தான். இருந்தாலுமே நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. நம்மகிட்ட ஃப்ளாக் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இனிமேல் மான்ஸ்டரை வேட்டையாடி ஃப்ளாக் எடுக்கலாம் வேஸ்ட்டு, ஸ்ட்ரைட்டாக எவன் ஃப்ளாக் வச்சுக்கணும் அவன்ட்டு ஃப்ளாக் எடுக்கிறதா கரெக்ட்னு சொல்லி அடுத்த 20 நிமிஷத்துக்கு நடக்கூடிய சம்பவத்தை பார்த்து மறந்து போயிடாம அது கூட என் கூட தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிப்பேன். இவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அங்கே நிறைய பேர் ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க ஃப்ளாகை பிடுங்க போகிறேன், கூடவே எத்தனை நேரம் போட்டு தள்ள போகிறேன் இல்லை. இதோட இந்த சொல்லிங்க சமான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா ப்ரோடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி டேக் கேர், பை கைஸ்.